அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ குருதேவரின் நேரடி சந்நியாச சீடர்களில் ஒருவரான சுவாமி சாரதானந்தரின் பிறந்தநாள் விழா. இவர் சசி மகாராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒன்று விட்ட சகோதரர். சின்ன வயசுலேயே கல்கத்தாவில் அவங்க அப்பா அம்மா குடியேறி அங்கே நல்ல ஸ்கூலில் 2 பேரும் ஒன்றாவே படிச்சுட்ருப்பாங்க. படிக்கிற காலத்திலேருந்து அவர் ரொம்ப கெட்டிக்கார, பட் ரொம்ப சாஃப்டான நேச்சர். யாரை பார்த்தாலும் இறங்குற ஒரு இதயம். விவேகானந்தர் அதான் வேணும்னு இருக்கிறாரு, ஏழைகளுக்காக இறங்குற இதயம். அவருடைய நடவடிக்கைகள், பேச்சு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். தெய்வீகமாக குணம் அப்பத்திலே வெளிப்பட்டு இருந்தது. அப்புறம் நல்லா ஸ்கோர் பண்ணி மெடிக்கல் காலேஜில் சேர்றாரு. இப்போ எம்பிபிஎஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எம்பிபிஎஸ்சில் காலேஜில் அவர் சேர்றார். நல்லா படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் முடிக்கிற தருவாயில் இருக்கும்போது, அதுக்கு கொஞ்சம் முன்னால் குருதேவர்கிட்ட வந்து குருதேவரை பற்றி கேள்விப்பட்டு குருதேவரை சந்திக்க வர்றாரு. குருதேவர் பார்த்த உடனே அப்புறம் சொன்னார், முதல் சந்திப்புலேயே, நீ எனக்கு சேர்ந்தவன், நீ இந்த மாதிரியெல்லாம் ஆன்மீக தியானம்லாம் பண்ணுன்னு அவருக்கு தியானத்துக்கு சொல்லி கொடுத்து அவர் மடியில் உட்காந்து எதிர்காலத்தில் இந்த ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய பாரத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்கான்னு பார்க்குறாரு. அதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. அது பண்ணியக்கப்புறம் குருதேவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அவர் காலேஜுக்கு போகிறதே நிப்பாட்டிடுறார். இல்லை, என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த குரு தான் லட்சியம், அவருடைய விருப்பம் என்னமோ, அவருடைய தேவைகள் என்னமோ, அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், என்னை வற்புறுத்த வேண்டான்னு ரொம்ப நல்லாவே சொல்லுவார். ஒரு வாட்டி வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கிறார், அவர் திறந்துவிட்டு போயிடுறாரு. காசிப்பூர் தோட்டத்தில் போய் அவர் சேவை பண்ணுறாரு. அவ்வளோ நல்லா சேவை பண்ணுறார். சசிமர் ஒரு பக்கம் சேவை, அவர் இன்னொரு பக்கம் அவ்வளோ அற்புதமாக சேவை பண்ணுறாரு. இந்த 1 ஜனவரி இருந்தது இல்லையா, அன்றைக்கி கல்பதர் நாளில் வந்து ராமகிருஷ்ணர் கீழே வர்றாரு. இந்த சசி மகாராஜ், சரத் மகாராஜ், மற்றவங்க எல்லாம் ராமகிருஷ்ணர் ரூமையும் அவருடைய டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணுறாங்க. கீழே இருந்து எல்லாம் கத்துறாங்க, ஐயோ இன்றைக்கி ராமகிருஷ்ணர் அருள் எல்லாருக்குமே அனுகிரகம் செஞ்சுட்டு வேண்டியிருக்கிறாரு, கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஓடி வாங்கோன்னு சொல்லி மேடியில் இருக்காங்க, இவங்களை கூப்பிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் மறைவுக்கு அப்புறம் எல்லோரும் சன்னியாசி எடுக்கிறாங்க. பாராநகர் மடம்னு சொல்லி ஒரு பாலடைந்த பேய் பங்களா, அதில் இவங்க வாழ்க்கை தவம் பண்ணிட்டு இருந்தாங்க, கடும் தவம். விவேகானந்தர் பரிவராஜுக்கு போகிறாரு, ஆனால் இவர் அங்கேயே இருப்பார். அப்புறம் விவேகானந்தர் இவ்வளோ சக்ஸஸ் ஆனார். இவர் நடுவில் சில யாத்திரை இடம்லாம் போய் வர்றாரு. விவேகானந்தர் அமெரிக்காவில் இருக்கும்போதே இந்த பாராநகருக்கு லெட்டர் எழுதி, நீங்கள் எல்லாம் குரூப்பாக இருக்கணும், உங்கள் மூலியமாக காரியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாரு. அந்த அமெரிக்காவில் இருக்கும்போதே சாரதானந்தரை அமெரிக்கா கூப்பிடுறாரு. சரத்து அனுப்புன்னு சொல்லி லெட்டர் எழுதி, சரத்து இவர் தான் முதல்ல விவேகானந்தருக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு போகிறார். அந்த ஃபோட்டோலாம் உங்களை பார்த்தேன். லண்டனில் முதல்ல லெக்சர் கொடுக்குறாரு. சாமிஜிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அமெரிக்காவுக்கு, நியூயார்க்குக்கு அனுப்புகிறாரு, பண்ணுறாங்க. அந்த சின்ன வயசு, அப்போல்லாம் அவங்களுக்கு 25, 26, 27 வயசு தான். அவ்வளோ பிரில்லியன்ட். முதல்ல விவேகானந்தருக்கு அப்புறம் அமெரிக்காவை போனது இவர் தான். போய் அங்கே நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. சாமிஜி இந்தியாவுக்கு வர்றாரு. வந்து எல்லாமே எஸ்டாப்ளிஷ், சென்னைக்கு வர்றாரு. 97 தமிழ்நாட்டில் இங்கே தங்கியிருந்து எல்லாம் பண்ணி ராமகிருஷ்ண மிஷனை 1897 மே மாதம் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாலே சசி மகாராஜ் சென்னைக்கு வந்து மார்ச் மாதம் 17 வந்து சென்னையில் மிஷன் ஆரம்பிக்கிறார். முதல்ல மிஷன் சர்வீஸ் இங்கே ஆரம்பித்ததுங்க சென்னையில் தான். அதுக்கப்புறம் தான் அஃபிஷியலாக சாமிஜி மே 1 ஆரம்பித்தார். இதெல்லாம் ஆரம்பித்து ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சாமிஜி பார்த்தாரு, இந்த வேலையெல்லாம் பெரிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் சாரதாம்மா கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாங்க. அது சுவாமி யோகானந்தர் அவர் சேவை பண்ணிகிட்டு இருந்தார். யோகானந்தர் சின்ன வயசுலேயே மறைஞ்சிடுறாரு. 99 மறைஞ்சதுனால அதுக்கு ஒரு ஆள் வேணும், இந்த சங்கத்தை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்
அப்படிங்கிறதுக்காக சாரதானந்தரை அமெரிக்காவிலேருந்து திரும்ப கூப்பிட்டு விடுறார். அவருக்கு பதிலாக அபேதானந்தரை வச்சு அவங்க வெஸ்டர்னில் இதில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்தக்கப்புறம் அவருக்கு இந்த ஜென்ரல் செக்ரட்டரிங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து எல்லா பிரான்ச்சும் அது கீழே தான் இயங்கணும். இப்போ நம்ம மயிலாப்பூர் மடம் ஆகட்டும், ஓம் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், இதெல்லாம் எது கீழே இருக்குது? வேலூர் மடத்துடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு செக்ரட்டரின்னு சொல்லி தான் ஜென்ரல் செக்ரட்டரி. அந்த பொறுப்பில் அவரை வச்சு அவர் மூலயமா ஒர்க் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அவர் ரொம்ப பொறுமையாக, சாமிஜி அடிக்கடி ரொம்ப கோவப்படுவார். அப்போல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? ஒன்றும் ரியாக்ட் பண்ணுறதில்ல. அப்படியே அவர் பாட்டுக்கு டீ சாப்பிட்டுட்டே இருப்பார். சாமிஜி கேட்குறேன், ஏண்டா உன்னுடைய பிளட்டில் மீனுடைய ரத்தம் இருக்கா? மீனுக்கு தான் ஒரு கோல்டு பிளட்டுன்னு சொல்லுவாங்க. மீனுடைய ரத்தம் இருக்க, என்ன நீ இவ்வளோ திட்டுற, அவனுக்கு கொஞ்சம் கூட சொரணம் இல்லையா அப்படிம்பாரு. அப்போவும் என்ன பண்ணுவார்? அப்படியே டீ சாப்பிட்டுட்டு அமைதி உட்காருவார். அப்பேற்பட்ட ஒரு ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம், சகிப்புத்தன்மையில் உச்ச கட்டத்தில் இருப்பார். அந்த அளவுக்கு சாமிஜி சொல்லி, உன்ன மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதப்பா, இந்த காரியத்துக்கு நீ தான் பொறுப்பு தான் சொல்லி அவருக்கு பொறுப்பு கொடுத்து சாமிஜி மறைஞ்சிடுறாரு. சாமிஜியோட மறைவுக்கு அப்புறம் அதே பொறுப்பையும் கடைசி வரைக்கும் 1927 வரைக்கும் தொடர்ந்து பண்ணுறாரு. நடுவில் யோகானந்தருக்கு அப்புறம் அன்னை சாரதாருக்கு சேவைக்கா, மெயின் சேவைக்கா அவர் இருந்து முதல்ல உத்போதனங்கிற ஒரு இடத்துல அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டுறாரு. எப்படி கட்டுறாருன்னா, பணமே இல்லை, லோன் வாங்குறாரு. கடன் வாங்கி, வட்டிக்கு லோன் வாங்கி அம்மாவை தங்கிறதுக்கு இடம் வேணும்னு சொல்லி அம்மாவுக்கு வீடு கட்டுறாரு. அதுதான் உத்போதன். நீங்கள் போன உத்போதன் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு போனோடனே லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ரூம் இருக்குது. அதுதான் சாரதானந்தர். அங்கே தான் உட்காந்து எல்லாரையும் வரவேற்கிறது. அங்கே தான் குருதேவர் பற்றி ஒரு விரிவான வாழ்க்கை வரலாறு ஆதாரபூர்வமாக எழுதின இடமும் அதுதான். அங்கேயே எல்லாமே அங்கேயே உட்கார்ந்து இந்த வேலூர் மடம் மற்ற எல்லாத்தையும் நிர்வகித்தார். ஏராளமான பணிகள் பொறுமையாக. அந்த காலத்தில் ஆங்கில அரசாங்கம் ரொம்ப கெடுபிடி பண்ணிட்டு இருந்தது. அது எல்லாத்தையும் சமாளித்து, பொறுமையாக சமாளித்து, மக்களை வழி நடத்தி, அம்மாவுக்கு தேவையான சேவையெல்லாம் பண்ணி, அம்மாவுக்கு அதே ஜெயராம்படியிலும் வீடு கட்டுறாரு, கோயில் பராவிலையும் வீடு கட்டுறாரு. அம்மாவுடைய ஃபேமிலி யார், நிறைய பேர் இருக்காங்க, ராது, நளினி, எல்லாரையும் கேர் எடுத்துக்கிறார். அற்புதமான சக்தி. ஒரு நாள் அம்மா உத்போதனில் இருப்பா. சாரதாண்டி சொல்கிறாரு, எனக்கு காசி வரைக்கும் மடத்து வரைக்கும் ஒரு வேலை இருக்குது, போயிட்டு வரணும், நான் போயிட்டு வர்றாம்மான்னு சொல்லும்போது அம்மா என்ன சொல்கிற தெரியுமா? மகனே, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, முதல்ல நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன், ஜெயராம்படிக்கு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ காசிக்கு போகலாம். ஏன் அம்மா அப்படின்னு சொல்லுது, நீ இல்லாமல் என்னால் இங்கே இருக்க முடியாது, உன்னால் மட்டும்தான் என்னுடைய சுமையை தாங்க முடியும், நீ என்னுடைய சுமை தாங்கி, நீ என்னுடைய வாசுகி அப்படின்னு சொல்ல. வாசுகிங்கிறது என்ன? நாகம். அதுதான், நீ என்னுடைய வாசுகி, உன்னை தவிர யாராலையும் என்ன இந்த அளவுக்கு பார்க்க முடியாது அப்படின்னு அம்மா 100% அவங்கள தான் நம்பி இருந்தாங்க. அப்படின்னு எவ்வளோ பெரிய பொறுப்பு, அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். அதனால தான் அவருக்கு என்னன்னு பேர் கிடைச்சது? என்ன பேர் கிடைச்சது? சுவாமி சாரதானந்தான்னு விவேகானந்தர் பார்த்து தான் அவருக்கு கொடுத்தார். அப்படி அம்மாவுக்கு சேவை பண்ணி கடைசி வரைக்கும் அம்மாவை பார்த்து, அம்மாவுடைய மறைவு 1920 அப்புறம் இவர் மறுபடியும் எலெக்ஷன், பிரசிடெண்ட் ஆஃப் தி ராமகிருஷ்ண மடத்துக்கு ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க. ஒரு முறை எலெக்ஷன் வைக்கும்போது சுவாமி சிவானந்தர் மகாபுருஷ் மரம் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு கேண்டிடேட்டு, இவரும் ஒரு கேண்டிடேட், 2 பேரும் மினிமம் இருக்கணும். வைக்கும்போது இவருக்கு தான் 90% ஓட்டு வந்துடுச்சு. யாருக்கு? சாரதானந்தருக்கு. அவர் சொன்னார், நான் நிற்கவே மாட்டேன், விவேகானந்தர் எனக்கு இந்த செக்ரட்டரி பதவியை கொடுத்து செய்யன்னு சொல்லியிருக்கேன், நான் அதுதான் பண்ணுவேன் அப்படி சொல்லி அவங்க இந்த ட்ரஸ்டீஸ் நிர்வாகம் வற்புறுத்தி இவரை பேரை
நாமினேட் பண்ணுறாங்க. ஆனால் ஓட்டெல்லாம் இவருக்கு தான் விழுந்துடுது 90%. சிவானந்தர் கூட இவருக்கு தான் ஓட்டு போட்டு விடுறாரு. ஆனால் இவர் சிவானந்தருக்கு ஓட்டு போடுறாரு. சிவானந்தருக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு, இவர் 90% ஓட்டு வந்தாலும் அண்ணா தாரக் தான் நீங்கள் தான் எங்களுடைய பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்க வேண்டுறாரு. அவரும் சரின்னு ஏற்றுக்கிறார். இப்படி ஏற்பட்ட தியாகமும் சேவையும் நிறைந்த அவர் ஏராளமான புஸ்தகங்களும் எழுதியிருக்கிறாரு. கடைசியாக ராமகிருஷ்ண மடத்துக்கு வேணுங்கிற எல்லா ஒரு ஸ்ட்ரக்சரையும் பண்ணி வச்சு 1927 அதே அவருக்கு வழக்கமாக வர நோய் வந்து அவர் காலமாகிறாரு. ஸோ அவருடைய மறைவுக்கு அப்புறமும் அவர் வந்து இந்த மிஷனில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக திகழ்கிறாரு. ஸோ இன்றைக்கி அவர் நல்ல பிறந்த நாள். அந்த நல்ல நாளில் அவரை பற்றி சிந்தனை பண்ணதில் நமக்கு எல்லாம் பெருமை சந்தோஷம், அவருடைய அருளும் ஆசியும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லி வேண்டிக்கொண்டு, அவர் போல் அந்த பொறுமையும் அந்த பக்தியும் நமக்கு வேணும்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு, அதே மாதிரி அவங்களும் அந்த கல்பதருடைய அம்சங்கள் அவங்கள வேணும்னா எல்லா நாளும் நமக்கு கிடைக்கும். நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், குருதேவர் மேலே நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நமஸ்தே. ஜெய் ராமகிருஷ்ணா.